السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما تدري نفس ماذا تكسب غدا وما تدري نفس بأي أرض تموت. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக, இந்த திருமறை வசனத்தின் மூலம் நமக்கு தரக்கூடிய ஒரு படிப்பினை என்ன? நம் வாழ்வு எந்நேரமும் எதுவும் நடக்கலாம் என்கிற பிடிமானமற்ற நிலை கொண்டதாக இருக்கக்கூடிய இந்த உலகில் ஒரு மனிதனுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது சார்ந்த ஒரு உபதேசத்தை அல்லாஹு தஆலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான்: ஒமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா. எந்த ஒரு ஆன்மாவும் நாளை, அடுத்த நொடி எதை சம்பாதிக்கும், எது போன்ற நிகழ்வை சந்திக்க நேரும் என்று தெரியாத வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒமா தத்ரி நஃப்சுன் பி ஐயி அர்லின் தமூத். மேலும் எந்த ஒரு ஆன்மாவும் எந்த பூமியில் மரணிக்கும் என்றும் தெரியாது என்பதாக அல்லாஹு தஆலா இந்த திருமறை வசனத்தின் மூலமாக உபதேசிக்கின்றான். இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வின் நிலைகளை பற்றி ஒரு கணம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்த வினாடி என்ன நடக்கும் என்பதை அச்சமற்று இருக்கவும் என்ன செய்ய முடியாது, நம்மளால் முடியாது. ஏன்னா அடுத்த நொடி என்ன நடக்கும், அடுத்த நாள் என்ன நடக்கும் என்பதை நம்மால் அறிய முடியாது. அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் அறிவான். அதே போல உலகில் எந்த பொருளெல்லாம் நம் வாழ்விற்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்குமோ அந்த பொருளின் மூலம் தீங்கு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதைத்தான் வரலாற்று ஆசிரியர்கள் சில உதாரணமிட்டு இந்த வசனத்திற்கான ஒரு விளக்கமாக நமக்கு தருவாங்க. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மண், தண்ணீர், காற்று, நெருப்பு ஆகிய 4 மூலப்பொருள்களாலேயே மனிதனை என்ன செஞ்சிருக்கிறான், இந்த உலகத்தில் படைச்சிருக்கிறான். அது கொண்டுதான் இந்த மனிதன் தன்னுடைய வாழ்வை கழித்து கொண்டிருக்கின்றான் என்பதை நாம் எல்லாம் அறிஞ்சிருக்கிறோம். ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மனிதனுக்கு நீர், அதே போன்று காற்று, நெருப்பு, தண்ணீர், மண், இது போன்ற வளங்களை கொண்டுதான் ஒரு மனிதனுக்கு எல்லா விதமான வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான சிறந்த ஒரு நிலைகளும் இருக்கின்றது. அதே போன்று இதன் மூலமாகவே சில அழிவுகளையும் அல்லாஹு தஆலா, தீங்கையும் நமக்கு தருகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா மண் இருக்கின்றது. விவசாயம், கட்டிடம் போன்றவைகளுக்கு மிக தேவையான ஒன்றாக இந்த மண் இருக்கின்றது. மனிதனுக்கு மண் இருந்தால் விவசாயம் செய்ய முடியும், அதை கொண்டு சாப்பிட முடியும். அதே போன்று அந்த மண்ணை கொண்டு தான் ஒரு மனிதன் தன்னுடைய இருப்பிடத்தை அமைப்பதற்கான எல்லா விதமான நிலைகளையும் உருவாக்க வேண்டும். அதே சமயம் பூகம்பம் போன்ற பேராபத்துகளும் இந்த மண்ணினாலேயே சந்திக்க நேரிடுகின்றது. அதை நிதர்சனமாக நாம் என்ன செய்கிறோம், அந்த உலகத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆக ஒரு பொருள் நல்வாழ்வை தருவது போல, வாழ்வில் பலனளிப்பது போல, அதே பொருள் சில தீங்குகளை நமக்கு விளைவிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணம். அதே போன்று தண்ணீர் இருக்கின்றது. நீரின்றி அமையாது உலகு என்ற சொல்லிற்கு ஏற்ப நம்முடைய வாழ்வின்
அனைத்து நிலைகளிலும் தண்ணீர் அத்தியாவசிய தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. தண்ணி இல்லைன்னா நம்ம எவ்வளவு சிரமப்படுறோம் அப்படிங்கிறது அன்றாட நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உண்மை நிலை. அதே சமயம் அதே தண்ணீர் பெரும் வெள்ளமாக சுனாமியை போன்று உருவெடுத்து விட்டால் அதே தண்ணீரால் நம் வாழ்க்கை பறிக்கப்பட்டு விடுகின்றது, பல சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டு விடுகின்றோம் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அதே போன்று நெருப்பு இருக்கின்றது. நெருப்பு நமக்கு அன்றாட தேவையுடையதாக தான் இருக்குது. அந்த நெருப்பு இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பசிக்கு தேவையான அனைத்தையும் சமைக்கக்கூடிய பொருட்களை தயாரிக்கக்கூடிய அனைத்திற்குமே நெருப்பு ஒரு அவசிய தேவையாக இருக்கின்றது. ஆனால் அதே நெருப்பு பற்றி கொண்டால் அனைத்தையும் கரித்து விடுகின்றது, அனைத்தையும் என்ன செய்கின்றது, அழித்து விடுகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போன்று காற்று இருக்கின்றது. காற்று இல்லாமல் சுவாசிக்க முடியாது. சுவாசம் இல்லாத ஒரு நிமிடம் கூட நம்மளால் வாழ முடியாது என்பதை நாம் அறிஞ்சிருக்கிறோம். அதே காற்று புயலாக மாறும் பொழுது அது அதிபயங்கர ஆபத்துகளை ஏற்படுத்துகின்றது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அன்பானவர்களே, இந்த அனைத்து உதாரணங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினச்சி பார்க்கணும். எதுவெல்லாம் நமக்கு நன்மைகள் தருகின்றதோ சில தருணங்களில் அதுவும் நமக்கு என்ன செய்யும், தீங்கை தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிறந்த ஒரு படிப்பினையையும், அதே போன்று நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த எல்லா விதமான பாக்கியங்களை கொண்டு அந்த இறைவனுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் இவைகள் அனைத்துமே நிலையற்ற ஒரு நிலைமையில் இந்த உலகத்தில் நன்மைகளையும் தரும், அதே போன்று தீமைகளையும் தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் எல்லாவற்றிற்கும் அரவணைப்பையும் அன்பையும் அதே போன்று மனித வாழ்வில் எல்லா பாக்கியங்களையும் தரக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு கிடையாது அப்படிங்கிறது நாம் என்ன செய்கிறோம் பார்க்குற அன்பானவர்களே. ஆகவே நம் அனைத்து காரியங்களையும் இறைவனிடம் பொறுப்பு சாட்டி உதவி தேடி வாழ வேண்டும் என்பதை எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றான். அத்தகைய சிறந்த வாழ்வை வாழ்வதற்கும் அதே போன்று இந்த உலகத்தில் தவறான முடிவுகளை விட்டும் தீய சோதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து நம்முடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான காரியங்களிலும் அல்லாஹு தஆலா நலவை தந்து நாளை மறுமையில் இறைவனின் பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.